1 முதல் 12ஆம் வகுப்பு வரை CPSE வீடியோ கிளாஸஸ் உடன் பல டெஸ்ட் பயிற்சி IIT, JEE, SSC, பேங்கிங். வணக்கம். நான் நேத்து டாக்டர் ஜானதன் டாம் வெளியிட்ட ஒரு புது ரிப்போர்ட்டை படிச்சிட்டு இருந்தேன். அது நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பார்த்தேன். அது ரொம்பவே ஒரு ஆழமான ரிப்போர்ட். அதுல இருக்கிற சில விஷயங்கள் நிஜமாவே அதிர்ச்சியா இருக்கு. கண்டிப்பா அந்த டேட்டா என்ன அப்படியே ஷாக் ஆக்கிடுச்சு. வழக்கமா ஒரு நாடு பெரிய அழிவை சந்திக்கிறது அப்படின்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒரு போர் நடக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி வரும். ஆனா ஜப்பான் சத்தமே இல்லாம தன்னைத்தானே அழிச்சிட்டு இருக்கு. உண்மைதான், சத்தமில்லாத ஒரு வீழ்ச்சி இது. போன வருஷம் மட்டும் அங்க பிறந்த குழந்தைகளோட எண்ணிக்கை வெறும் 7 லட்சத்துக்கும் கீழே போயிடுச்சு. அவங்க வரலாற்றிலே இதுதான் மிக குறைவு. இத படிக்கும்போது ஏதோ ஒரு தூரத்து நாட்டுல நடக்கிற விஷயம் மாதிரி எனக்கு தோணல. உங்களுக்கு இது நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி தோணிருக்கும். அதேதான். குறிப்பா இந்தியா மாதிரியான ஆசிய நாடுகளும் நாளைக்கு சந்திக்க போற எதிர்காலத்தோட ட்ரெய்லரா இது இருக்குமோன்னு ஒரு பயம் வந்துச்சு. இத பத்தி நீங்களும் கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. சரி, இதை நம்ம கொஞ்சம் ஆழமா அலசுவோம். கண்டிப்பா பண்ணலாம். டாக்டர் ஜொனாதன் டாமோட அந்த ரிப்போர்ட் நிறைய பேரோட பார்வையே மாத்திருக்கு. மக்கள் தொகை குறையுது அப்படின்னோடனே பலரும் ரொம்ப மேலோட்டமான காரணங்களை தேடுறாங்க. ஆனா டேட்டா சொல்ற நிஜம் ரொம்பவே கொடூரமா இருக்கு. ஆமா, இது ஒரு கல்ச்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல தனி மனித விருப்பம் சம்பந்தப்பட்டதோ கிடையாது. இல்லவே இல்ல. இது ரொம்ப ஆழமா வேரூன்றிய ஒரு பொருளாதார கட்டமைப்பு நெருக்கடி. இது ஜப்பான்ல ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா இதோட தாக்கம் வளர்ந்த நாடுகள் முழுசும், ஏன் இப்ப வேகமா வளர்ந்துட்டு வர இந்தியா மாதிரியான நாடுகளை கூட சீக்கிரமே தாக்க போகுது. இதை நான் சொல்லி ஆகணும். இன்டர்நெட்ல, குறிப்பா சோஷியல் மீடியால ஜப்பான்ல பிறப்பு விகிதம் குறையுதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆமா, அந்த அனிமே கலாச்சாரம் பத்தி தானே சொல்ல வரீங்க. கரெக்ட். ஜப்பான் இளைஞர்கள் எப்பவும் அனிமே பார்த்துட்டு இருக்காங்க. வெர்ச்சுவல் காதலிகளோட, அதாவது வெர்ச்சுவல் வைஃபூஸ் கூடவே நேரம் செலவு பண்றாங்க. அவங்களுக்கு நிஜ மனுஷங்கள் கிட்ட பழக தெரியலன்னு ஒரு முத்திரையை குத்துறாங்க. அது ஒரு ரொம்பவே தவறான புரிதல். எனக்கு மேல் ஒரு தப்பித்தல் வாதமா தான் படுது. இவ்ளோ தீவிரமான ஒரு பொருளாதார பிரச்சனையை விட்டுட்டு கல்ச்சர் மேல பழிய போட்டு தப்பிக்கலாமா? இது ஒரு மேக்ஸ் பிரச்சனைக்கு கவிதையில தீர்வு தேடுற மாதிரி இருக்கு. சூப்பரான ஒரு உதாரணம். அந்த அனிமே வாதத்துல எந்த உண்மையும் கிடையாது. டேட்டாவை நாம நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்ப்போம். பிரான்ஸ் நாட்டிலையும் இதே அனிமே கலாச்சாரம், வீடியோ கேம் மோகம் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. சொல்ல போனா ஐரோப்பாவிலே ஜப்பான் கல்ச்சர் அதிகமா ரசிக்கிற நாடு பிரான்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமா, அதே பிரான்ஸ் தான். ஆனா அங்க பிறப்பு விகிதம் பாத்தீங்கன்னா 1.7 இருக்கு. ஜப்பான்ல அது 1.15 தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே வருது. ஓ, அப்போ பிரச்சனை அனிமே பாக்குறதுல இல்ல. கண்டிப்பா இல்ல. உண்மையான காரணம் ஜப்பான் ஒரு மிகப்பெரிய திருமண நெருக்கடியில, அதாவது மேரேஜ் கிரைசிஸ்ல சிக்கியிருக்கு. ஒரு நிமிஷம், திருமண நெருக்கடியா? பிறப்பு விகிதத்தை பத்தி பேசும்போது நாம எதுக்கு கல்யாணத்தை உள்ள கொண்டு வர்றோம்? குழந்தை பெத்துக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிறது வேற, கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல அப்படிங்கிறது வேற இல்லையா? மேற்குலக நாடுகளுக்கும் ஜப்பானுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே இதுதான். மறுபடியும் பிரான்ஸையே எடுத்துக்குவோம். அங்க பிறக்கிற குழந்தைங்கள்ல சுமார் 60% குழந்தைகள் கல்யாணத்துக்கு வெளியே பிறக்கின்றன. 60%? அப்போ அங்க குழந்தை பெத்துக்க கல்யாணம் ஒரு கட்டாயம் கிடையாது? ஆமா, பிரிட்டன்ல இது 50% இருக்கு. ஆனா ஜப்பான்ல கல்யாணத்துக்கு வெளியே பிறக்கிற குழந்தைங்களோட விகிதம் வெறும் 2% மட்டுமே. ஓ, அதாவது ஜப்பான்ல யாராவது குழந்தை பெத்துக்க ஆசைப்பட்டா அவங்க முதல்ல அந்த திருமண சான்றிதழை வாங்கியே தீரணும். கரெக்ட். சமூகத்தோட பார்வையும் சட்டங்களும் அதுக்கு மட்டும்தான் அங்க அனுமதிக்குது. அது ஒரு எழுதப்படாத சட்டம் மாதிரியே மாறிடுச்சு. 2025 டேட்டாவை பாத்தீங்கன்னா அங்க நடந்த கல்யாணங்களோட எண்ணிக்கை 5 லட்சத்துக்கும் கீழே சரிஞ்சிடுச்சு. 5 லட்சத்துக்கும் கீழேயா? ஆமா, 1933க்கு அப்புறம் இவ்ளோ மோசமான ஒரு வீழ்ச்சியை ஜப்பான் சந்திச்சதே இல்ல. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய முரண்பாடு ஒண்ணு இருக்கு. ஜப்பான்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட தம்பதிகளோட பிறப்பு விகிதம் இன்னும் 1.91 தான் இருக்கு. இது நிஜமாவே என்ன பெரிய ஆச்சரியத்துல ஆழ்த்துது. அப்ப பிரச்சனை குழந்தை பெத்துக்க கூடாதுங்கிற எண்ணத்துல இல்லவே இல்ல. அந்த திருமண பந்தத்துக்குள்ள போறதே அவங்களுக்கு ஒரு பெரிய எட்டாக்கணியா, முடியாத காரியமா இருக்கு. இளைஞர்கள் கல்யாணம்ங்கிற அந்த ஆரம்ப கோட்டை தொடர்றதுக்கே ஏதோ ஒரு பெரிய தடுப்பு சுவர் இருக்கு போலியே. ரொம்ப சரியா சொன்னீங்க. 20 வயசு ஜப்பான் ஆண்கள் கிட்ட நடத்தின ஒரு சர்வேல பாதி பேருக்கு இது வரைக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருந்ததில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அட பாவமே. 6ல் ஒருத்தர் கல்யாணம்ங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு ஒதுங்கிட்டாங்க. ஏன் அவங்க இப்படி விலகி ஓடுறாங்கன்னு புரிஞ்சுக்க அந்த தடுப்பு சுவர்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம பார்க்கணும். இது ஒரு வீடியோ கேம் மாதிரி நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். வாழ்க்கைய ஒரு கேமா எடுத்துக்கிட்டா ஜப்பான் இளைஞர்கள் கல்யாணத்தை நெருங்கிறதுக்கு முன்னாடி
எந்த மாதிரியான அசுரர்களை, அதாவது பாஸ் ஃபைட்ஸ் மாதிரி எந்த தடைகளை தாண்டி வரணும்? பாஸ் என்னவா இருக்கும்? ஒரு பெண்ணோட பார்வையிலிருந்து இதை பார்ப்போம். சமூகவியலாளர்கள் இத எம் வடிவ வேலைவாய்ப்பு வளைவுன்னு சொல்றாங்க. அதாவது எம் ஷேப்ட் எம்ப்ளாய்மெண்ட் கர்வ். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இந்த முதத்தடையே ரொம்ப ஆபத்தானது. அது என்ன எம் வடிவம்? ஜப்பான் கார்ப்பரேட் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்கிறதோ இல்ல குழந்தை பெத்துக்கிறதோ அவளோட தொழில் வாழ்க்கையோட முடிவை குறிக்கிற ஒரு செங்குத்தான பள்ளம், ஒரு கரியர் எண்டிங் கிளிஃப் அப்படின்னு சொல்லலாம். அந்த எம் வடிவம் எப்படி வருதுன்னு என்னால ஊகிக்க முடியுது. ஒரு பொண்ணு படிப்பு முடிச்சிட்டு வேலையில சேரும்போது அவளோட கெரியர் கிராஃப் மேல போகுது. அது அந்த எம்மோட முதல் கோடு. ஆமா, கரெக்ட். குழந்தை பிறந்ததும் சமூக அழுத்தத்தாலேயோ இல்ல ஆபீஸ் அழுத்தத்தாலேயோ அவ வேலையை விட வேண்டி வருது. அப்போ கிராஃப் தடால்னு கீழே விழுது. சில வருஷம் கழிச்சு குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததும் திரும்ப வேலை தேடுறா. கிராஃப் மறுபடியும் மேலே ஏறி வயசாகும் போது கீழே இறங்குது. இதுதானே அந்த எம்மு. பர்ஃபெக்ட். நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அந்த 2வது தடவை மேலே ஏறுற வளைவு இருக்கு இல்லையா, அது முதல் தடவை மாதிரி அவ்வளவு உயரமா போகிறது இல்ல. ஓ, பழையபடி நல்ல பொசிஷனுக்கு போக முடியாதா? முடியாது. அவங்க திரும்ப வேலைக்கு போனாலும் அவங்களுக்கு நிரந்தரமான பதவியோ நல்ல சம்பளமோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்ட் டைம் வேலைகள்ல தான் கம்பெனிகள் அவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு அம்மா, ஃபுல் டைம் உழைப்ப பரமாட்டாங்கன்னு கம்பெனிகள் நினைக்கிறாங்களா? அதேதான். இதனால ஒரு பொண்ணு எனக்கு சுயமாக சம்பாதிக்கிற என்னோட கெரியர் வேணுமா இல்ல குடும்பம் வேணுமாங்கிற ஒரு இருதலை கொல்லி நிலைமையில நிக்கிறா. கல்யாணங்கிறது அவளுக்கு ஒரு முன்னேற்றமா தெரியல, ஒரு ட்ராப் மாதிரி, ஒரு பொறி மாதிரி தான் தெரியுது. ஒரு பொண்ணுக்கே இவ்வளவு அழுத்தம் இருக்குன்னா அந்த திருமண பந்தத்துக்குள்ள நுழைய ஒரு ஆணுக்கு என்ன நடக்குது? பொருளாதார ரீதியா அவங்களுக்கு என்ன சிக்கல்? அங்கதான் அடுத்த மிகப்பெரிய பொருளாதார சுவர் இருக்கு. அதான் நம்ம கேமோட 2வது பாஸ். 1990கள்ல ஜப்பான்ல நடந்த அந்த பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு அப்புறம் கார்ப்பரேட் வேலைவாய்ப்பு முறையே மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? இன்னைக்கு கிட்டத்தட்ட 40% இளைஞர்கள் நிரந்தரம் இல்லாத கிக் வேலைகள்ல தான் இருக்காங்க. அதாவது கான்ட்ராக்ட் வேலைகள் இல்லனா பார்ட் டைம் வேலைகள். அவங்களுக்கு வேலைக்கான கேரண்டியோ பென்ஷன் மாதிரியான எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஒரு நிரந்தர வேலை இல்லனா ஒரு குடும்பத்தை எப்படி திட்டமிடுறது? அதுதான் அங்க மெயின் பிரச்சனை. டேட்டா படி பார்த்தோம்னா ஜப்பான்ல ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவனுக்கு குறைஞ்சது 3 மில்லியன் yen, அதாவது சுமார் $20,000 வருஷ வருமானம் இருக்கணும்னு சமூகம் எதிர்பார்க்குது. $20,000? எல்லாராலையும் இது முடியுமா? அதுதான் யதார்த்தம். 70% இளைஞர்களால இந்த இலக்குக்கு பக்கத்துல கூட போக முடியல. 10ல 7 பேரால அடிப்படை திருமண தகுதியை கூட எட்ட முடியல. இது ரொம்ப பெரிய நம்பர். வருமானம் சரி, ஒரு குடும்பம் நடத்த வீடு வேண்டாமா? நான் யூடியூப்ல அடிக்கடி பார்க்கறேன். ஜப்பான்ல $500 ஒரு பாரம்பரிய வீடு தராங்க, சில கிராமங்கள்ல இலவசமாவே வீடு தராங்கன்னா வீடியோஸ் வைரல் ஆகுது. அதெல்லாம் இவங்க பயன்படுத்திக்கலாமே. இன்டர்நெட்ல பாக்குறத வச்சு நாம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஜப்பான்ல சுமார் 9 மில்லியன் வீடுகள் காலியா கிடக்குதுங்கிறது உண்மைதான். அரசாங்கமும் அதை ரொம்ப குறைஞ்ச விலைக்கு விற்கிறாங்க. ஆனா அந்த வீடுகள் எல்லாம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? கிராமங்கள்ல தானே? ஆமா, ரொம்ப தொலைதூர கிராமங்கள்ல. அங்க ஒரு இளைஞன் போனா அது அவனுக்கு ஒரு பொருளாதார வனவாசம் மாதிரி, அதாவது ஒரு எக்கனாமிக் எக்ஸைல். ஓ, அங்க போனா அவனுக்கு என்ன வேலை கிடைக்கும்னு கேக்குறீங்க? அதேதான். அவனோட எதிர்கால வளர்ச்சி என்ன ஆகும்? எந்த வாய்ப்பும் அங்க இல்ல. வாய்ப்புகள் எல்லாமே டோக்கியோ மாதிரியான பெரிய நகரங்கள்ல தான் குவிஞ்சு கிடக்குது. அப்போ டோக்கியோல நிலைமை எப்படி இருக்கு? ஒரு சாதாரண வீடு வாங்க எவ்வளவு செலவாகும்? இதுதான் 3வது பாஸா? ஆமா, ஹவுசிங் மார்க்கெட் தான் 3வது பெரிய தடை. டோக்கியோல ஒரு புது வீடு வாங்கணும்னா அதோட விலை 100ல இருந்து 150 மில்லியன் yen வரைக்கும் போகுது. ஒரு நிமிஷம், 150 மில்லியன் என்ன? ஆமா. சரி, வாடகைக்காவது போலான்னு நினைச்சா 2 கார் நிறுத்துற அளவுக்கு இருக்கிற வெறும் 500 சதுர அடி வீட்டுக்கு மாசத்துக்கு 1300ல இருந்து $2300 வரைக்கும் வாடகை கொடுக்கணும். இவ்வளவு சின்ன வீட்டுக்கு இவ்வளவு பெரிய வாடகையா? இது இந்தியாவோட பெரிய நகரங்கள்ல நடக்கிற ரியல் எஸ்டேட் பிரச்சனையை எனக்கு ஞாபகப்படுத்துது. இங்கேயும் ஸ்பேஸ் குறைஞ்சிட்டே போகுது, ரேட் அதிகமாயிட்டே போகுது. உண்மைதான். இந்தியா மாதிரி வளரும் நாடுகள்லயும் இந்த நகர்ப்புற நெருக்கடி, அதாவது அர்பன் டென்சிட்டி, ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்துட்டு இருக்கு. ஜப்பான்ல இது மட்டும் இல்ல, ஒரு குழந்தைய பெத்து மிடில் ஸ்கூல் வரைக்கும் வளர்க்கவே $1 லட்சத்துக்கும் அதிகமான டாலர்கள் செலவாகுது. இத கேட்கும் போதே நமக்கு மூச்சு முட்டுது. சரி, ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். ஒரு ஜோடி இந்த பொருளாதார தடைகள் எல்லாத்தையும் தாண்டி நல்ல சம்பளத்தோட டோக்கியோல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டாங்கன்னு வைப்போம். அவங்க நிம்மதியா குழந்தைய பெத்து வளர்க்க முடியுமா? அங்க அந்த வேலை கலாச்சாரம் எப்படி இருக்கும்? அந்த ஒர்க் கல்ச்சர், அதாவது வேலை கலாச்சாரம் தான் மிகப்பெரிய அரக்கனே.
உங்ககிட்ட காசு இருந்தாலும் ஜப்பானோட கார்ப்பரேட் கட்டமைப்பு உங்களை நிம்மதியா ஒரு குடும்பத்தை நடத்த விடாது. ஏன் அப்படி என்ன பண்றாங்க? ஜப்பானோட மொத்த பணியாளர்கள்ல 10% அதிகமானவங்க மாசத்துக்கு 80 மணி நேரத்துக்கு மேல ஓவர் டைம் பாக்குறாங்க. ஒரு மாசத்துக்கு 80 மணி நேரமா? அதாவது வழக்கமான வேலை நேரத்தை தாண்டி கிட்டத்தட்ட 2 வாரங்கள் எக்ஸ்ட்ராவா உழைக்கிறாங்க. இதனால மனுஷங்களுக்கு மன அழுத்தமும் உடல் சோர்வும் வராதா? கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்ல, ஆபீஸ விட்டு வீட்டுக்கு வந்தாலும் பெண்களுக்கு வேலை முடியறதில்ல. ஃபுல் டைம் வேலைக்கு போற பெண்கள் வாரத்துக்கு 25 மணி நேரம் வீட்டு வேலைகளை பாக்குறாங்க. இது ஆண்களை விட 5 மடங்கு அதிகம். சுருதமா சொன்னா ஒரு பொண்ணு ஆபீஸ் வேலையும் வீட்டு வேலையும் சேர்த்து வாரத்துக்கு 65 மணி நேரத்துக்கு மேல உழைக்கிறா. இதுல வீட்டு வேலைக்கு எந்த சம்பளமும் கிடையாது. இது கிட்டத்தட்ட 2 வாழ்க்கை வாழ்ற மாதிரி தான். இதுக்கு நடுவுல ஒரு குழந்தைய எப்படி கவனிச்சுக்கிறது? சரி, ஆபீஸ்லயாவது தாய்மார்களுக்கு ஏதாச்சும் சலுகையில சப்போர்ட் கிடைக்குமா? அங்கதான் மதாஹரா அப்படிங்கிற ஒரு கொடுமையான விஷயம் நடக்குது. மதாஹாரா அப்படின்னு என்ன? ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி ஆபீஸ்ல ஒடுக்குவாங்க? இது மெட்டர்னிட்டி ஹராஸ்மெண்ட். ரொம்ப நுட்பமான ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக். யாரும் உங்களை நேரடியா நீ ஏன் கர்ப்பமா இருக்கன்னு திட்ட மாட்டாங்க. ஆனா முக்கியமான ப்ராஜெக்ட்கள் இருந்து உங்களை சத்தம் இல்லாம ஒதுக்குவாங்க. ஓ, இன்டைரக்டா டார்ச்சர் பண்றது. ஆமா, சக ஊழியர்கள் ஓ இவ சீக்கிரமே கிளம்பிடுவாளா, நமக்கு தான் வேலைப்பளு அதிகமாகும்னு குத்தி காட்டுவாங்க. ஒரு ஜப்பான் எம்பிஏ இத பத்தி சொல்லும்போது, அவரோட ஆபீஸ்ல இருந்த ஒரே ஒரு அம்மா எப்பவும் எல்லார்கிட்டையும் சாரி, நான் குழந்தைய பார்க்க போனோம், சாரின்னு ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்வோட கெஞ்சிக்கிட்டே போறத பாத்திருக்காரு. அடப்பாவுமே, இத கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாய்மை அப்படிங்கிறது அங்க ஒரு சுமையாவே சமூகத்தால மாத்தப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், ஆண்கள் ஏன் இந்த பொறுப்பை பகிர்ந்து கொள்ளக்கூடாது? ஜப்பான் சட்டப்படி தந்தைக்கான விடுப்பு, அதாவது பெட்டர்னிட்டி லீவ் அங்க இருக்குல்ல? சட்டம் பேப்பர்ல இருக்கு, ஆனா நிஜ வாழ்க்கையில இல்ல. 2024 டேட்டா படி பார்த்தோம்னா தந்தைக்கான விடுப்பு எடுத்தா ஆண்களோட எண்ணிக்கை வெறும் 2 பங்கு தான். ஏன் அவங்க லீவ் எடுக்கிறது இல்ல? தன் கம்பெனியோட விசுவாசத்துக்கு துரோகம் செஞ்சுட்டுதா கருதப்படுறான். அடுத்த முறை அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. இது ரொம்ப அநியாயமா இருக்கே. இதனாலதான் அப்பாக்கள் ஆபீஸ்லயே கிடந்து உழன்று தன் குழந்தைங்களோட ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாத, போன்ல மட்டுமே பேசுற காணாமல் போன தந்தைமார்களா, அதாவது ஆப்சென்ட் ஃபாதர்ஸா மாறிடுறாங்க. ஒரு பக்கம் அம்மாக்களுக்கு குற்ற உணர்வு, மறுபக்கம் அப்பாக்களுக்கு ஆபீஸ் அழுத்தம். இதுவே ஒரு முட்டுச்சந்து மாதிரி தான் தெரியுது. இதையும் தாண்டி வேற என்ன தடைகள் இருக்க முடியும்? இறுதியா ஒரு மிகப்பெரிய சுமை இருக்கு. அத இரட்டை பராமரிப்பு, அதாவது டபுள் கேர்னு சொல்றாங்க. டபுள் கேரா? அதாவது குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு முதியவர்களையும் பார்த்துக்கணுமா? இது இந்தியாலயும் இப்ப ரொம்ப அதிகமாகிட்டு வருது. நியூக்ளியர் ஃபேமிலியா மாறினதுக்கு அப்புறம் இந்த எல்டர் கேர் பெரிய கேள்வியா இருக்கு. ஆமா, சரியா சொன்னீங்க. ஆசிய நாடுகள் எல்லாத்துலயும் குடும்ப அமைப்புகள் மாறுறதால முதியோர் பராமரிப்பு பெரிய சிக்கலா மாறிட்டு இருக்கு. ஜப்பான்ல பாத்தீங்கன்னா 30-40 வயசுடைய பெண்கள் ஒரு பக்கம் தங்களோட சின்ன குழந்தைங்களை கவனிச்சுக்க வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் வயசான பெற்றோர்களையோ இல்ல மாமனார் மாமியாரையும் கவனிச்சுக்க வேண்டியிருக்கு. இது ரொம்பவே ஒரு ஹெவியான வேலை. இந்த இரட்டை சுமை தாங்காம ஜப்பான்ல 10ல் ஒருத்தர் தங்களோட வேலையை முற்றிலுமா விட்டுடுறாங்க. இதுல 80%க்கும் மேல பெண்கள் தான். இதுதான் ஒரு தேக்கமடைந்த பாலின புரட்சி, அதாவது ஸ்டால்ட் ஜெண்டர் ரெவல்யூஷனுக்கான மிகப்பெரிய உதாரணம். பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க, ஆனா சமூகமும் ஆண்களும் வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொள்ற வகையில இன்னும் மாறல. அதுதானே? அதேதான். இவ்ளோ நெருக்கடிகள் இருக்கும்போது அரசாங்கம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? இத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்களே. இந்தியா மாதிரி நாடுகள்ல கூட IVF மையங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. மக்களையும் நிறைய ஊக்கப்படுத்துறாங்க. ஜப்பான்ல என்ன பண்றாங்க? அரசாங்கம் நிறையவே பண்றாங்க, ஆனா எப்படி பண்றாங்கங்கிறது தான் பிரச்சனை. அரசாங்கம் ஏதோ உடைஞ்ச காலுக்கு பேண்டேட் ஓட்டுற மாதிரி மேலோட்டமா பணத்தை கொடுத்து பிரச்சனையை தீர்க்க பாக்குறாங்க. என்ன திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க? ஜப்பான் அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் $25 பில்லியன் இந்த மக்கள் தொகை பிரச்சனையை சரி செய்ய செலவு பண்றாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் மாசம் சுமார் $100 உதவித்தொகை. 3 குழந்தைங்களுக்கு மேல இருந்தா காலேஜ் படிப்பு இலவசம்னு நிறைய சலுகைகள் தர்றாங்க. ஆனா இது எதுவும் வேலை செய்யல. கரெக்டா? வேலை செய்யல. இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? டோக்கியோ அரசாங்கம் 300 மில்லியன் யென் செலவுல ஒரு AI டேட்டிங் ஆப் ஒன்னு உருவாக்கி இருக்காங்க. ஏய், டேட்டிங் ஆப்பா? சீரியஸாவா சொல்றீங்க? ஆமா. அதாவது இளைஞர்களுக்கு துணை தேடிக்க தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு அரசாங்கமே ஒரு ஆப் உருவாக்குதா? பிரச்சனை ஆட்கள் கிடைக்காததுல இல்ல, அவங்கள கல்யாணம் பண்ணி காப்பாத்த காசு இல்லைங்கிறதுல தானே இருக்கு. இது உண்மையிலே ரொம்ப வினோதமா இருக்கு. அதனாலதான் அந்த திட்டம் ஒரு பெரிய தோல்வி. அதே போல
டோக்கியோவை விட்டு கிராமங்களுக்கு போய் குடியேற குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் $7,000 மானியமா தர்றாங்க. ஆனா 2022ஆம் ஆண்டோட கணக்குப்படி வெறும் 2,400 பேர் மட்டுமே தான் இந்த திட்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க. பணத்தை நீட்டி காட்டி ஒரு ஆழமான கட்டமைப்பு பிரச்சனையை தீர்த்திடலான்னு அரசாங்கம் நினைக்கிறது மிகப்பெரிய மாயை. இது இந்தியாவுக்கும் பொருந்தும். வெறும் நிதியுதவி மட்டும் கொடுத்தா பத்தாது, வேலைக்கான உத்தரவாதம், நல்ல ஒர்க் கல்ச்சர் எல்லாமே தேவைப்படுது. கண்டிப்பா வேலை நேரத்தை குறைக்கிறது, நிரந்தர வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது மாதிரியான அடிப்படை பொருளாதார வேலைகளை செய்யாம இப்படி ஆப் உருவாக்குறது எந்த பலனையும் தராது. சரி, இதே நிலைமை தொடர்ந்தா ஜப்பானோட எதிர்கால பொருளாதாரம் என்னாகும்? அது ரொம்ப இருண்ட எதிர்காலம். அத சவப்பெட்டி பொருளாதாரம், அதாவது காஃபின் ஷேப் டெமோகிராஃபிக்னு அழைப்போம். சவப்பெட்டி பொருளாதாரமா? இந்த வார்த்தையே ரொம்ப பயமுறுத்துது. வழக்கமா மக்கள் தொகை ஒரு பிரமிடு மாதிரி தானே இருக்கும். ஆமா, ஒரு ஆரோக்கியமான நாட்டோட மக்கள் தொகை ஒரு பிரமிட் மாதிரி இருக்கணும். அடித்தளத்துல நிறைய இளைஞர்கள் உழைக்கணும், உச்சியில கொஞ்சம் முதியவர்கள் இருக்கணும். 1980கள்ல ஒரு முதியவருக்கு 7 உழைக்கும் இளைஞர்கள் இருந்தாங்க. இப்போ அந்த பிரமிடு எப்படி இருக்கு? இப்போ அது தலைகீழா மாறிட்டு இருக்கு. இப்போ ஒரு முதியவருக்கு வெறும் 1.4 உழைக்கும் இளைஞர்கள் தான் இருக்காங்க. 2050ல இது 1.1 என்ற விகிதமா மாறும்னு கணிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு இளைஞனும் அவனோட வேலையோட சேர்த்து ஒரு முதியோரோட மருத்துவ செலவுகளையும் சமூக பாதுகாப்பையும் தன் தோள்ல சுமக்கணும். இது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமே இல்ல. அரசாங்கம் தன் கஜானாவுல வருஷத்துக்கு $1 டிரில்லியன் முதியோர்களுக்காக மட்டுமே செலவு பண்றாங்க. எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய பணம் முற்காலத்தை காப்பாற்றவே உறிஞ்சப்படுது. பொருளாதாரம் வளரணும்னா பணம் புழக்கத்துல இருக்கணும், புதுசா தொழில்கள் தொடங்கப்படணும். ஆனா இந்த முதியோர்கள்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் என்ன ஆகுது? அதுதான் பொருளாதார உள்ளீடற்ற தன்மை, அதாவது ஃபைனான்சியல் ஹாலோயிங் அப்படிங்கிற நிலைமையை உருவாக்குது. ஜப்பான் முதியோர்கள் தங்கள்கிட்ட இருக்கிற சுமார் $14 டிரில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை பாதுகாப்பான குறைந்த லாபம் தர பழைய முதலீடுகள்லயே முடக்கி வச்சிருக்காங்க. புதுசா எந்த தொழிலும் முதலீடு பண்றது இல்லையா? மாட்டாங்க. மறுபுறம் ஜப்பான்ல தங்களுக்கு பெரிய எதிர்காலம் இல்லைன்னு உணர்ந்த இளைஞர்கள் தங்களோட பணத்தை வெளிநாடுகள்ல உள்ள குளோபல் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்றாங்க. இதனால உள்நாட்டு பொருளாதாரத்துல பணம் புழங்கல, அது அப்படியே தேங்கி நிக்குது. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒண்ணு தெளிவா புரியுது. ஜப்பான் இளைஞர்கள் குழந்தை பெத்துக்காதது அவங்களோட சுயநலமோ சோம்பேறித்தனமோ கிடையாது. முற்றிலும் நியாயமற்ற, தங்களை சுரன்ற ஒரு பொருளாதார அமைப்புக்கு எதிராக அவங்க அமைதியா செய்யற ஒரு போராட்டம் இது. 100% உண்மை. தங்களை தற்காத்துக்க அவங்க எடுக்கிற முடிவு இது. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. உழைப்பாளர்கள் இல்லாம ஒரு நாடு இயங்க முடியாதே. ஜப்பான் தன் உழைப்பாளர் தட்டுப்பாட்டை சமாளிக்க ரோபோக்களை பயன்படுத்தலாம் இல்லையா? ஒர்க் ஃபோர்ஸ் ஆட்டோமேஷன் இப்போ ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருதே. ஜப்பான் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரைச்சோ அப்படிங்கிற விவசாய ரோபோக்கள் மனுஷங்க 20 மணி நேரம் செய்யற வேலைய 1 மணி நேரத்துல செஞ்சு முடிக்குது. கடைகள்ல ஆட்களே இல்லாம இயந்திரங்களை வச்சு வியாபாரம் நடக்குது. அப்போ பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? இல்ல, ஆட்டோமேஷன் நீண்ட கால பொருளாதார நிலைப்புத்தன்மைக்கு உதவலாம். இயந்திரங்களை வச்சு உழைப்பை ஈடு செய்யலாமே தவிர இயந்திரங்களை வச்சு ஒரு சமூகத்தை உருவாக்க முடியாது. ரோபோக்கள் பொருட்களை உற்பத்தி செய்யலாம், ஆனா மனுஷங்களை அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியாதே. ரொம்ப ரொம்ப ஆழமான உண்மை இது. இது ஏன் நான் உங்ககிட்ட இவ்வளவு விரிவா பேசுறேன்னா, இது ஜப்பானோட பிரச்சனை மட்டும் கிடையாது. கனடா, அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகளும் இதே பாதையில தான் வேகமா போயிட்டு இருக்காங்க. அவங்க இப்போதைக்கு இமிகிரன்ட்ஸ், அதாவது குடியேற்றவாசிகளை உள்ள விடுறது மூலமா தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, ஆசிய நாடுகள்லயும் இந்தியா மாதிரியான வளரும் நாடுகள்லயும் கூட இப்போ பிறப்பு விகிதம் சரிகிறத நம்ம பார்க்க முடியுது. இந்தியாவுல சில மாநிலங்கள்ல ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கும் கீழே போயிருச்சு. கிழக்காசிய நாடுகள்ல இது ரொம்ப தீவிரமா இருக்கு. உலகம் முழுவதுமே வாழ்க்கை முறை மாறிடுச்சு. ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தொடங்குறவே மிகப்பெரிய பொருளாதார சுமையா மாறிட்ட நிலையில உலகம் முழுவதும் இளைஞர்கள் எடுக்கிற ஒரே லாஜிக்கலான முடிவு குழந்தை பெத்துக்கிறத தவிர்க்கிறது தான். ஜப்பான் இன்னைக்கு எதிர்கொள்றத நாளைக்கு உலகமே எதிர்கொள்ள போகுது. இதுதான் அந்த ரிப்போர்ட் சொல்ற மிகப்பெரிய எச்சரிக்கை. சரி, இந்த அலசலோட முடிவுல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போறேன். நம்மளோட உலகளாவிய முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு, அதாவது கேபிட்டலிசம், எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு? ஒவ்வொரு வருஷமும் மக்கள் தொகை பெருகிக்கிட்டே இருக்கணும், பொருட்கள் அதிகமா விற்கப்படணும், மனுஷங்களோட நுகர்வு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற நம்பிக்கையில தான் அது இயங்குது. நம்ம மக்கள் தொகையே சுருங்கி போற ஒரு எதிர்காலத்துக்கு தற்போதைய பொருளாதார அமைப்பு தயாரா இருக்கா?
நுகர்வு குறையும் போது இந்த உலக பொருளாதாரம் எப்படி தன்னை நிலைநிறுத்திக்க போகுது? நம்ம கற்பனையில கூட பாத்துறாத ஒரு புது பொருளாதார அமைப்போட வாசல்ல இன்னைக்கு நாம நின்னுட்டு இருக்கோமா? இது உண்மையிலேயே ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான். இத பத்தி நீங்களும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த தேடலோட இன்றைய ஆழமான அலசலை நான் நிறைவு செய்றேன். மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.